அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. பெருந்துறை, மதுராந்தகம், தாராபுரம் உள்ளிட்ட 3 தொகுதியினுடைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக விலகி ராஜினாமா செய்து தாவேக்காவில் இணைஞ்சிருக்காங்க. தாவேக்காவில் இணைந்ததனுடைய பின்னணி என்ன, அதிமுக விலகிய இந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏன் விலகினாங்க அப்படிங்கிறதான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். அதிமுகவை சார்ந்த பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார் அவர்களும், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்தியமாமா அவர்களும், அதே போல அதிமுகவை சார்ந்த மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல் அவர்களும் அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைஞ்சிட்டாங்க. தலைமைச் செயலகத்தில் ஆதவ அர்ஜுனா அவர்களை சந்தித்து அவங்க அபிஷியலாக தாவேக்காவில் இணைந்து கொண்டாங்க அப்படிங்கிற செய்திகளை பார்க்க முடிஞ்சது. இதோட பின்னணி என்ன அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, இந்த 3 பேருமே அதிமுகவுடைய பி டீம். அதிமுக இப்போ 2 டீமா இருக்காங்க. ஒன்று ஏ டீம், எடப்பாடி பழனிசாமி அவர்களோட டீம். இன்னொன்று பி டீம், சி.வி. சண்முகம் அண்ட் வேலுமணி தலைமையிலான இன்னொரு டீம். பொதுவாக பி டீம்ங்கிறது இன்னொரு கட்சியால் இயக்கப்படும். இது அதிமுக இருக்கக்கூடிய ஏஎன் பி டீம். இந்த பி டீமா இருக்கக்கூடிய வேலுமணி அண்ட் சி.வி. சண்முகம் தலைமையிலான அந்த டீம்ல இருந்து தான் இந்த 3 பேரும் விலகி இன்றைக்கு ராஜினாமா கடிதத்தை தமிழ்நாட்டுடைய சபாநாயகர் அவர்கள்ட்ட கொடுத்துட்டு உடனடியாக போய் தாவேக்கால தங்களை இணைத்துக் கொண்டிருக்காங்க. மீண்டும் தமிழ்நாட்டுக்கு இடைத்தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற செய்தி உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு. 2017 காலகட்டத்தில் அதிமுக பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. பெரும்பான்மை பெற்ற ஆட்சிக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான பிறகும் அதிருப்தினால ஓபிஎஸ், டிடிவி இந்த தலைமையிலான ஒரு டீம் விலகிறாங்க. கிட்டத்தட்ட 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் மொத்தமாக ராஜினாமா பண்ணுறாங்க. இடைத்தேர்தல் தமிழ்நாடு முழுக்க ஒரு பெரிய இடைத்தேர்தல் சொல்லலாம். இடைத்தேர்தல் ஒரு தொகுதி 2 தொகுதி நடைபெறும். ஒருத்தர் இறந்துட்டா நடைபெறும், இல்லைன்னா ராஜினாமா பண்ண நடைபெறும். 18 பேர் மொத்தமாக ராஜினாமா பண்ணாங்க. அந்த மொத்த தொகுதிக்கும் தமிழ்நாடு முழுக்க இடைத்தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இடைத்தேர்தல் இப்போது நடக்க போகுது அப்படிங்கிறத கண்ணுக்கு முன்னாடி பார்க்கப்படுது. இந்த 3 பேர் மட்டும் கிடையாது, இன்றைக்கு மாலைக்குள்ளேயே இன்னொரு 5 பேரும் தாவேக்கால இணையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு பெண் அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் தலைமையில் அவங்க தாவேக்கால இணைய போகிறாங்க. அதிமுகலேருந்து, அதாவது அதிமுகவுடைய வேலுமணி அணியிலிருந்து விலகி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தேர்தல் முடிஞ்ச பிறகு 47 இடங்களை அதிமுக கைப்பற்றுச்சு. 47 இடங்களை அதிமுக கைப்பற்றிய பிறகு அதிமுகக்குள்ளேயே தாவேக்காக்குள்ள நம்ம ஆதரவு கொடுத்து அமைச்சரவையில் பங்கெடுத்து போகணும் அப்படின்னு ஒரு டீம் பேசுகிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதில் ரொம்ப உறுதியாக இருந்திருக்காரு. நான் வேணாம், நான் வரமாட்டேன், நம்ம இங்கே அவரை முதலமைச்சராக்கி அமைச்சரவையில் பங்கெடுத்த முடியாது, ஆனால் முதலமைச்சராகும், இல்லைன்னா வேணாம், இந்த 40 வச்சுக்கிட்டு கட்சியை கட்டுவோம், உள்ளாட்சி, அடுத்த பாராளுமன்றம், சட்டமன்றத்தில் நம்ம பார்த்துக்கலாம், அப்படி ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிறது ரொம்ப உறுதியாக இருந்துக்கு. இல்லை, அமைச்சர் பதவிக்கு போகலன்னா, ஆளுங்கட்சியில் பங்கெடுக்கிறோன்னா கட்சி கரைஞ்சிரும், உள்ளாட்சியத்தில் நம்ம சந்திக்கவே முடியாது, ஏற்கனவே தடுமாறி போயிருக்கிறோம் அப்படின்னு இவங்க ரொம்ப உறுதியாக இருந்திருக்காங்க. இவங்க உறுதியாக இருந்தனால 2 பேருக்கும் ஒரு பெரிய கிளாஸ் ஏற்படுது. வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையிலான 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அந்த ஃப்ளோர் டெஸ்ட்டில், சபாநாயகர் தலைமையிலான ஃப்ளோர் டெஸ்ட்டில் அவங்க ஆதரவு கொடுத்துறாங்க. இந்த ஆதரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியோட தலைமையிலான டீம் கவர்னர் சந்திச்சு அவங்களுக்கும் அதிமுக சம்பந்தமே கிடையாது, அவங்க அதிமுக தான், அவங்க எங்க சின்னத்தில் நின்று வெட்டுட்டு அவங்களுக்கு எப்படி ஆதரவு கொடுக்க முடியும் அப்படிலாம் சொல்றாங்க. ஒரு அதிமுகலேருந்து விலகி அவங்க ஆதரவு கொடுத்துருந்தா கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில் அவங்க எல்லாருமே பதவி பறிக்கப்பட்டிருக்கும், மொத்தமாக இடைத்தேர்தல் வந்திருக்கும். அப்படி இடைத்தேர்தல் சந்திக்க தயாராக இல்லாதவங்க அதிமுகவில் இருந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி தான் எங்கள் பொதுச் செயலாளர், ஆனால் தாவேக்காக நாங்கள் ஆதரவு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது இனிமேல் ஜெல்லாக வாய்ப்பு இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வேலுமணி, சி.வி. சண்முகம் டீமும் இனி ஜெல்லாவதற்கு ஒன்றிணைவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே இங்கே அமைச்சர் பதவியும் இல்லை, அதிமுக திரும்பி போக முடியாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு 5 சட்டமன்ற உறுப்பினர்கள், வேலுமணிக்கு ஆதரவு கொடுத்த, சி.வி. சண்முகத்துக்கு ஆதரவு கொடுத்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே அதிமுகவுடைய ஒரிஜினல் ஏ டீமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி டீமுக்கு தாவிட்டாங்க. அதுல சங்கரங்கோயில் திலீபன் அவர்கள், ஆற்காடு சுகுமார் அவர்கள், பன்ருட்டி மோகன் அவர்கள், அதே போல காங்கேயம் நடராஜன், அன்னியூர் ஹரிபாஸ்கர் உள்ளிட்ட இந்த 5 பேரும் வேலுமணி, சி.வி. சண்முகம் டீமுக்கு தான் வந்திருந்தாங்க. இந்த 5 பேர் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுத்து இப்போ எடப்பாடி பழனிசாமி அவருடைய தலைமையிலான அந்த அதிமுகவில் 22 + 5 மாறி 27 மாறிச்சு. இந்த 25ல் 5 பேர் அதிமுக போய் 20 மாற, இந்த 20ல் 3 பேர் தாவேக்காக போய் 17 மாறி இருக்கு. இந்த 17ம் தாவேக்காக்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு சொல்றாங்க. இதுல ஒரு சில பேர் திருப்பி அதிமுக போகலாம். இந்த 17 என்ன ஆக போகுதுன்னே தெரியல. ஒட்டு மொத்தத்தில் அதிமுகங்கிற கட்சியை கூச்சம் இல்லாமல்
எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம, எந்த விதமான தயவு தாட்சணியும் இல்லாம, எந்த விதமான அரசியல் அறமும் இல்லாமல் உடைத்திருக்கிறார் தூய சக்தி தாவேகோட தலைவர் விஜய் அவர்கள். 2017 காலகட்டத்தில் இதே போல தமிழ்நாட்டில் ஒரு சூழ்நிலை வருது. திமுக மீது நமக்கு கடுமையான விமர்சனம் இருக்கு. திமுகவோட ஆட்சியின் மீது, திமுக ஆட்சியினுடைய அடக்குமுறை மீது, திமுக ஆட்சியின் ஊழல் லஞ்ச கோட்பாட்டின் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு. ஆனா 2017 காலகட்டத்தில் அதிமுக ஆளுங்கட்சி, திமுக எதிர்கட்சி. திமுகவும் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சிருக்காங்க. ஒரு 20-30 எம்எல்ஏக்கள் தான் அவங்களுக்கு தேவைப்படுது மொத்தமா அந்த பெரும்பான்மை நிரூபிக்க. அதிமுக பெரும்பான்மையை நிரூபிக்க தடுமாறி கொண்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்கள் மரணம் அடைஞ்சிடறாங்க, சசிகலா அவர்கள் சிறைக்கு போயிடுறாங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை தக்க வச்சு தன்னை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு. அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நினைச்சிருந்தால் அப்படி ஒரு பேச்சு எடுபட்டு வந்துச்சு. திமுக அதிமுகவில் ஒரு 25-30 எம்எல்ஏக்களை மட்டும் நம்ம விலை பேசி வாங்கி, இனிமேல் எடப்பாடி பழனிசாமி சரியாக செலவிட மாட்டார், பிஜேபி கட்டுப்பாட்டில் போயிடுவார், அதனால் நீங்கள் எங்ககிட்ட வாங்கன்னு சொல்லியிருந்தா, விலைக்கு பேசியிருந்தா வாங்கியிருக்க முடியும். அன்றைக்கு எதிர்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான ஸ்டாலின் அவர்கிட்ட போய் ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. நாம ஒரு 20-25 எம்எல்ஏக்களை அதிமுக பேசி வாங்கி நம்ம ஆட்சியை பிடிச்சிடலாம்னு 4 வருஷம் ஆட்சி நடத்தட்டும், எதுவாக இருந்தாலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்டாங்க, அப்படி பேசுவது என்பது அது ரொம்ப தப்பாக போயிடும், நம்ம மேலே கடுமையான விமர்சனம் வந்துடும். ஏற்கனவே 5 வருஷம் எதிர்கட்சியாக கூட இல்லாமல் இப்போ தான் எதிர்கட்சியாக வந்திருக்கோம், எதிர்கட்சியாக வந்த நாம நாளைக்கு ஆளுங்கட்சியாக கூட வரலாம், ஆனால் இப்படி பண்ணோம்னா அது தமிழ்நாட்டில் ஒரு கரும்புள்ளியாக மாறிடும், நம்ம மேலே அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்துடக்கூடாது, எம்எல்ஏக்களை விலை பேசி வாங்கினாங்கிற குற்றச்சாட்டு நமக்கு வேண்டாம், அந்த அவப்பெயர் நமக்கு வேண்டாம்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் அதை கடந்து போயிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட இருந்த அந்த குறைந்தபட்ச அறம், தன்னை தூய சக்தி என்று சொல்லிக் கொள்கிற, நான் திமுக அதிமுக ரெண்டும் மாற்று என்று சொல்லிக் கொள்கிற, ஏன் பிஜேபி கூட தமிழ்நாட்டில் செய்ய தயங்கியதை கூச்சமே இல்லாமல் செஞ்சிருக்காரு விஜய். ஏன் பாசிச பாஜகன்னு சொல்றோம்? அது பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை, சமூக செயற்பாட்டாளர்களை முடக்குது அப்படிங்கிறனால மட்டுமா? போராடுறவங்களை நசுக்குது அப்படிங்கிறதால மட்டுமா? பாசிச பாஜகங்கிற வார்த்தையை திமுக, நாம் தமிழர், தாவேகா, விசிகா எல்லாரும் வைக்கிறோம். ஏன்? அது வட மாநிலங்களில் இது போல எங்கேயுமே வெல்ல முடியாத மாநிலங்களில் ஒரு 4-5 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி, அப்புறம் 10-15 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அப்படியே மாநிலத்தை விலைக்கு வாங்குது. அதுதான் கர்நாடகாவில் பண்ணுச்சு, அப்படிதான் மகாராஷ்டிராவில் பண்ணுச்சு, அப்படிதான் வட மாநிலங்களில் பல மாநிலங்களில் பிஜேபி பண்ணுது. இது பேர் பாசிசம். தான் வெல்ல முடியாத இடங்களில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி குதிரைப்பேரம் நிகழ்த்தி ரெசார்ட்டில் தங்க வச்சு ஆட்சியவே தலையில மாத்துறாங்க. 30 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு கர்நாடகா ஆட்சியை பிடிச்சாங்க, அங்கே ஏக்நாத் சிண்டே விலைக்கு வாங்கி அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் ஆட்சியை பிடிச்சாங்க. இப்படி பண்றதுக்கு பேர் தான் பாசிசன்றாங்க. அப்ப நீங்க இங்க பண்றதுக்கு பேரு 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்னு டிஎம்கே இன்னொன்னு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா அதிமுகவை விமர்சிக்காம, வெளிப்படையா அதிமுகவை தன் எதிரியா காட்டாம, மற்றும் பல கட்சி அதர்ஸ் அப்படின்னே பேசி அதிமுகவை திட்டமிட்டு பழி வாங்கியிருக்காரு. சொல்ல போனா அதிமுக மீது தன் வெஞ்சன்ஸை, தன் பழிவாங்கலை, தன்னுடைய வன்மத்தை புரிஞ்சிருக்குமே காட்டியிருக்காரு. என்னையவே கைகட்ட வச்சீங்கல்ல, என் படத்துக்கு டைம் டு லீடுன்னு போடாம ஆக்குனீங்கல்ல, என்னையவே கொடநாட்டில் காக்க வச்சிங்கல்ல, இப்போ உங்க கட்சியவே இல்லாம ஆக்குறேன் பாருங்க. இதுக்கு பேரு அதாவது நேரடி தாக்குதல் பேர கொரில்லா தாக்குதல்பாங்க. இப்போ விஜய் அவர்கள் பண்ணியிருப்பது மீது அதிமுக மீது கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தியிருக்காரு. கொரில்லா தாக்குதல் நிகழ்த்தி அதிமுகவை அந்தர சந்தரையாக உடைச்சிருக்காரு, மாற்று கருத்து இல்லை. 2 அணியாக மாறி இப்போ 27 சட்டமன்ற உறுப்பினர் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே சொல்ல போனா, நீங்க என்னை எதிர்த்துட்டீங்க, என்னை விமர்சனம் பண்ணிட்டீங்க, என் கட்சியை உடைச்சிட்டீங்க, நான் அதிகாரத்திற்காக உங்ககிட்ட வரமாட்டேன், அமைச்சரவை பதவி கட்டு வரமாட்டேன், நான் முடிஞ்சா முதலமைச்சராகி காட்டுறேன், இல்லையா நான் உனக்கு ஆதரவு தரமாட்டேங்கிற ரொம்ப தெளிவாக அந்த ஸ்டாண்டில் நின்றுட்டார். ஆனால் இந்த பக்கம் பதவி கொடுத்தா நாங்கள் வர்றோம்னு சொல்லி அதிமுக உடைக்கிறோன்னு பார்த்து உடைக்க முடியாமல், இப்போ அதிமுகலையும் இல்லை முடிக்க முடியாமல், தாவைக்காலையும் வெளிப்படை ஆதரவு கொடுக்க முடியாம, அதிமுகவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா பண்ணிட்டு விசில் சின்னத்தில் நின்று நாங்கள் எப்படி வென்றுவோம், விஜய்க்கு அவ்வளோ பெரிய கிரேஸ் இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒரு தடவை மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஒவ்வொரு முறையும் போடுவாங்க. நம்ம இப்போ பெருந்துறையிலையும் இப்போ போய் தாராபுரத்திலையும் மதுராந்தகத்திலையும் தேர்தல் வச்சாலும் விசில் புரட்சியில் நாம ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில் இவங்க எல்லாரும் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. திமுகவும் அதிமுகவும் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அதாவது திமுக வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்கி
விஜய் முதலமைச்சராக வந்துடக்கூடாதுன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் விரும்பினாரு அப்படின்னு மாணிக்கம் தாகூர் குற்றச்சாட்டுறாரு. இதே கருத்தை வந்து திமுகலேருந்து எங்கிட்ட பேசுனாங்க, அது ஒரு அன்அஃபிஷியல் டாக்கு, ஒரு சோர்ஸ் மூலிமா வந்துச்சு என்று விசிகா தலைவர் அண்ணன் திருமாவளவனும், IUML தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் திமுக அதிமுக சேர விரும்பினாங்க, அதை அதிமுகவை தலைமையேற்க வச்சுட்டு திமுக வெளியிருந்து ஆதரவுங்கிற பேச்சுவார்த்தை நடந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. இப்போ திமுக அதிமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது அறமற்ற செயல், அது ஒரு தீய செயல் அப்படின்னா, அதிமுகவில் ரெட்டலை சின்னத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற கட்சியில் திமுகவும் வேணாம் தாவேக்காவும் வேணாம் வேற யாருமே வேணாம் ரெட்டலை தான் வேணும்னு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த கட்சி தலைமைக்கு தெரியாமல் விலைக்கு பேசி ராஜினாமா செய்த வச்சு தாவேக்காலை இணைக்கிறதுக்கு பெயர் தூய சக்தியா? இன்னைக்கு திமுகவிலிருந்து விலகி, அதே போல் அதிமுகலேருந்து விலகி, சில பேர் நாம் தமிழ்லேருந்து விலகி, பல்வேறு கட்சியிலேருந்து விலகி தாவேக்கால போய் சேர்றாங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? டி நகரில் எல்லாருக்குமே தெரியும், டி நகர் அப்படின்னாலே சரவணா ஸ்டோர்ஸ் அப்படின்னு பிரம்மாண்டமான கடை, ஏழை முதல் பணக்காரன் வர, எளிய மனிதர்லேருந்து பெரிய கோடீஸ்வரன் வர எல்லாருக்குமான பொருள் இருக்கும். 100 ரூபாய்க்கு செருப்பு இருக்கும், 1000 ரூபாய்க்கு செருப்பு இருக்கும், 100 ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்கும், 1000 ரூபாய்க்கு ட்ரெஸ் இருக்கும், 100 ரூபாய்க்கு பேக் இருக்கும், 2000 ரூபாய்க்கு பேக் இருக்கும், எல்லாமே இருக்கும். சோபா வேணுமா வாங்கிக்க, சாப்பாடு வேணுமா வாங்கிக்க, எல்லாம் இருக்கும். அப்போ எல்லாம் கிடைக்குதுன்னு சொல்லி சரவணா ஸ்டோருக்கு போவாங்க. சரவணா ஸ்டோர் போலவே இன்னொரு கடையை கட்டி இதோடைய வியாபாரத்தை வீழ்த்துன்னு சொல்லி அங்கே ஒரு கடை கட்டினாங்க. எனக்கு தெரிஞ்சது சண்முகபாண்டியன் ஸ்டோர்ஸ்ன்னு நினைக்கிறேன். 2006 2007 காலகட்டத்தில் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கடை. அந்த கடை திறந்ததுக்கப்புறம் அதை விட ஏசிங்க நல்லா இருக்குது, அங்கே விட ட்ரெஸ்ஸு கலெக்ஷன் அதிகமாக இருக்குது, அங்கே விட செருப்பு நல்லா இருக்குது, எல்லாம் கூட்டமாக குமிஞ்சாங்க. அந்த கடையில் தான் அங்காடி தெரு அப்படிங்கிற படத்தினுடைய ஷூட்டிங் கூட முழுசாக நடந்துச்சு நான் கேள்விப்பட்டேன். அப்படி பிரம்மாண்டமாக கட்டி மக்கள் வெள்ளம் அள்ளிட்டு போச்சு. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சு அப்படிங்கிறத கூகுளில் தேடி படிச்சுக்கோங்க. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி